ஓம் சாயிராம். கண்மணியே, இதுவரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியான செய்திதானே? இதோ உன் சாயப்பா அதை உனக்காகவே நடத்தி வைக்கப் போகிறேன். உன் மனதிற்கும் ஒரு தெளிவு பிறக்கப் போகிறது. சோர்ந்து போய் ஏமாந்து போயிருக்கும் உன் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கப் போகிறது. இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். இதுவரை உனக்கிருந்த கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு உனக்கு விலகப் போகிறது. உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. பிரியமே, மனதுக்குள் எத்தனை கஷ்டங்களை சுமந்து கொண்டு நான் குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறேன். எத்தனை நாள்தான் என் வாழ்க்கை இப்படியே செல்லும் என்று நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. நீ அழுகின்ற அழுகையும் உன் மனக்குமுறலும் எப்படி எனக்கு கேட்காமல் இருக்கும்? உன் நிலை மாறும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம், உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது.
அதைப்போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதேபோல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும், கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றியாகவே அமையும். நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. குழந்தையே, அப்படியென்றால் என்மேல் உனக்கிருந்த நம்பிக்கை குறைகிறதா என்ன? உன்னுடைய பிரச்சனைகள் தலையை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த பக்கமும் நகரவே உன்னால் முடியவில்லை. காத்திருந்து காத்திருந்து நீ என்னிடம் கேட்டது எதுவுமே இது நாள் வரை நடக்கவில்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தால் அனைத்துமே முடிந்துவிடும், வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று பதறி துடித்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, இப்பொழுதாவது அப்பா சொல்வதை கேட்பாயா? இப்பொழுது நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகள் உன் வாழ்வின் முடிவிற்காக அல்ல, உனக்கான நல்ல வாழ்விற்கான தொடக்கமே என்பதை மனதார நம்பு. உன் விதியை 100% நிச்சயமாக உன் சாயிநாதா மாற்றுவேன். கண்மணியே, நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் அடிதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனைகளுக்குமான தொடக்கம். சாயிநாதரே, இப்பொழுது என் வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது, அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறேன் என்று நீ சொல்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதை என்னிடம் புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்மணியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி உன் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்பதை உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். அதன்படிதான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வருந்துவதாலோ, நீர் கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். குழந்தையே, ஏற்கனவே பல பிரச்சனைகள் தைரியத்தோடு தாண்டி வந்துவிட்டாய். ஆனால் ஏனோ இப்பொழுது இந்த சிறிய பிரச்சனை கூட உனக்கு மிக பெரிதாக தெரிகிறது. உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சவால் விடும் பிரச்சனையாகவே இது உனக்கு தெரிகிறது. குழந்தையே, முதலில்
வாழ்க்கையின் அடிப்படையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு எதுக்கு வருகிறது, எதனால் வருகிறது, எதற்காகவே வருகிறது என்பது புரியும். வாழ்க்கை என்பதே ஒரு நாடக மேடை. அந்த நாடகத்தில் வெற்றி தோல்வி, இன்பத் துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாம் வருவது இயற்கையே. தோல்வி வந்துவிட்டால் உடனே சரிந்து விழாமல் வெற்றியடைவதற்கான வழியை தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் வெற்றியை எட்டிப் பிடிக்கலாம். என்ன நடந்தாலும் இறுதி வரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் அப்பா சொல்கிறேன், இன்றாவது கேள், உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறும். குழந்தையே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் உன்னை நான் அன்போடு அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு கொடுக்க வேண்டியதை, செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்வேன், நிச்சயமாக செய்வேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நான் அநியாயம் செய்வேன் என்று நீ நினைக்கிறாயா? இது நாள் வரை நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு உன் சாயப்பாவாகிய நானே பொறுப்பு. நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாவது உன்னுடைய கர்மாவின் வினைகளால். என் குழந்தையின் சந்தோஷத்திற்காக உன் கர்ம வினைகளையெல்லாம் என்னுடைய தட்சணையாக நான் பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொண்டு அதற்கான புண்ணியத்தை உனக்கு உருவாக்கிக் கொண்டே இருக்கிறேன். கண்மணியே, உன் கர்ம வினைகளை விரைவில் முடிக்கவே போராடிக் கொண்டும் இருக்கிறேன். அமைதியாக இரு என் பிரியமே. நீ என்னிடம் உன் தேவைகளை வேண்டினால், பிரார்த்தனையாக வைத்தால்தான் நான் உனக்கு செய்வேன் என்றில்லை. உனக்கு எது, எப்படி, எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை உன் சாயப்பா நான் தீர்மானித்து விட்டேன். உன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நடைபெறப் போகிறது, நிறைவேறப் போகிறது. வியாழன் வரமாய் என்னுடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள். உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெறும், நிச்சயமாக வலுப்பெறும். எப்பொழுதுமே என் பிரியமே, யாரையும் சார்ந்தே இருக்காதே. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இக்கட்டான முடிவை எடுக்கும் பொழுது நீயே சிந்தித்து யோசித்து செயல்படு. உன்னுள்ளேயே, உன் அருகிலேயே இருக்கும் நான் அதற்காக அனைத்தையும் உதவி புரிவேன். நீ வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவுமே மாறப்போவதில்லை. உன் மீதும் உன் சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு கம்பீரமாக வீர நடை போட்டு உன் இலக்கை நோக்கி உன் பயணத்தை தொடரு. அந்த பயணம் வெற்றியடைவதற்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன். நிச்சயமாக நீ வெற்றியை எட்டியே பிடித்து விடுவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நான் உன் முன்னால் தான் சென்று கொண்டிருக்கிறேன். உன் அனைத்து செயலிலும் நான் துணையாக, பக்கபலமாக, உறுதுணையாக இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே. மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயம் கொள்ளாதே. நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. பிரியமே, நீ என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, என்னுடைய முழுமையான பாசத்தையும் அன்பையும் பெற்ற என்னுடைய பிரியமான குழந்தை என்பதை நொடிக்கு நொடி நான் உன்னிடம் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். எனவே என் குழந்தையே, அஞ்சாதே. வீர நடை போற்று. உனது வெற்றியை உனதாக்கிக்கொள். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, பலர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கூட கவலை கொள்ளாதே. உன்னை பற்றி இழிவாக பேசினாலும் கூட கவலையே கொள்ளாதே. நீ எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் உன் பயணத்தை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக வெற்றி உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கை சக்கரத்திற்கு நல்ல நட்பு என்ற அச்சாணி துணை இருந்தால் துயரம் என்னும் பள்ளங்களை மிக மிக எளிதாகவே கடந்து விடலாம்.
உன் மனதிற்கு யார் உன்னுடைய அன்பை நெருக்கமாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, உன்னுடைய மனதை யார் ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு நட்பாக வைத்துக்கொள். அவர்கள் மனம் காயப்படும்படி எப்பொழுதுமே நடந்து கொள்ளாதே. ஏனென்றால் நீ தடுக்கி விழும் சூழ்நிலையில், என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் சூழ்நிலையில் அவர்தான் உனக்கு உதவி செய்வார்கள். அவர்கள்தான் உனக்கு நல்ல வழியையும் காட்டுவார்கள். என் அன்பு பிள்ளையே, விதியில் சதி இருந்தால் அதை அறிவால் வென்றுவிடலாம். ஆனால் அந்த சதிதான் உன்னுடைய விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் நான் உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பேன். நான் உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். சூழ்ச்சிகளின் மூலம் அடையும் வெற்றி எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. சூட்சமத்தால் அடையும் வெற்றியே, அறிவால் அடையும் வெற்றியே எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும், நிரந்தரமாகவும் இருக்கும். எப்பொழுதெல்லாம் ஆசைகள் உன் மனதை அதிகமாக ஆட்கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய அதீத வளர்ச்சிக்கு ஆணவம் தடுப்பணையாக அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். தேவையில்லாமல் ஆசைகளை உன் மனதில் அதிகமாக ஆட்கொள்ள விடாதே. ஏனென்றால் ஆசைகள்தான், மிகப்பெரிய ஆசைகள்தான் அழிவுக்கு காரணமாகவே விடுகிறது. தேவையில்லாமல் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படாதே. உன் வாழ்க்கை அப்பொழுது உன் ஆசை நிராசையாகிவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள மனப்பக்குவம் உன்னிடத்தில் இருக்காது. வாழ்க்கையை வெறுத்தது போல ஆகிவிடும் உன் வாழ்வே. எனவே என் பிள்ளையே, கோடி கருங்கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டேதான் இருக்கும், மங்கி விடுவதே இல்லை. சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. ஏனென்றால் நீ பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். நீ வைரக்கல்தான். 1000 கருங்கற்களுக்கு நடுவில் இருந்தாலும் கூட நீ வைரக்கற்கள் போல் எப்பொழுதுமே ஜொலித்து கொண்டே இருப்பாய். ஏமாற்றமடைந்த மனம் மிக வலிமையானதாக மாறியே விடும். ஏமாற்றமடைந்த மனம் மிக மிக வலிமையானதாக தானாகவே வந்துவிடும். இது நம்மால் முடியாது, இதை நம்மால் செய்ய இயலாது என்று தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அதை வெல்லப் போகும் இரகசியம் ஒளிந்தே இருக்கும். சரியாக சிந்தித்தால் மட்டுமே அது நமக்கு புலப்படும், அது நமக்கு தென்படும், மிக நன்றாகவே புரிய வரும். எனவே அந்த இரகசியம் என்ன என்பதை சரியாக சிந்தனை செய்து கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை சர்வ நிச்சயமாக காண்பாய். இறைவனிடத்திலிருந்து அழைப்பு வரும் வரை உழைப்பு என்பது அவசியம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைவாய். வாழ்க்கை வலிமையாக இருக்கிறது, வாழ்வது மிக மிக கடினமாக இருக்கிறதே என்று நீ உன் வாழ்க்கையை வாழாமல் இருக்கவும் முடியாது. கஷ்டமாக இருக்கிறதே என்று உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானாக வேண்டும். கஷ்டமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை உனக்குத்தான். எனவே கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் நடந்த நிகழ்வுகளையும் யாருமே மாற்றவே முடியாது. திட்டமிட்டபடி எல்லாம் வந்தேதான் தீரும். நடந்ததையும் நிகழ்ந்ததையும் நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் தற்போது நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே மறைந்து போய்விடும். அதை ஏற்றுக்கொள்ள உன் மனம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. எனவே தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. வாழ்க்கை உன் வசமாகிவிடும். நான் உனக்கு துணையாக இருப்பேன்.
உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷக் கதவு மகிழ்ச்சியாகவே திறக்கப்பட்டு விட்டது. சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த பிரதிபலனுமே இல்லாமல் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நான் தந்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் குரு வரம். முடிவை எடுப்பதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் முடிவை எடுத்த பிறகு தவறாக முடிவாகிவிட்டதோ என்ற எண்ணம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. சில தவறான முடிவுகளிலிருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. நீ இதுநாள் வரை எதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு சிறப்பு விருந்தினராக செல்ல வேண்டுமென்றால், அந்த இடத்தில் சிறப்பான விருந்தினராக நீ செல்ல வேண்டுமென்றால், அதற்கான அழைப்பு வர வேண்டுமென்றால் நீ உன் திறமையின் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இரு. உன் திறமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் எண்ணம் என்ன, உன் திறமை என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு தெளிவாகவே தெரியும். எனவே உன் திறமையை உன் மீது செயல்படுத்தி தைரியமாக செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு ஜெயமாகவே அமையும். நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல. அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ உன்னையே எப்படி நினைத்துக் கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால், உன் வாழ்வில் நீ வெற்றியடைய வேண்டுமென்றால் உயர்ந்த செயல்களோடு உன்னை இணைத்து கொண்டே இரு. உன் எண்ணம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும். உன்னுடைய செயல்களும் நல்லதாகவே இருக்கட்டும். உயர்ந்த செயல்களோடு நீ இணைந்து கொண்டால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும். கெட்ட நேரம், கெட்ட காலம், எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, வருவது எல்லாம் போராட்டமான வாழ்வு என்று வரும்போது நல்ல காலம், நல்ல நேரம், சந்தோஷமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை என்ற காலம் வராமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப்பார். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? அல்லது கெட்ட நேரம் மட்டும் உன்னிடமே அப்படியே இருந்து விடுமா?
வாழ்க்கை சக்கரத்தில் எல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சிலவற்றுக்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை காத்து கொண்டிரு. காத்திரு, பொறுமையாக காத்திரு. அனைத்திற்கும் காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடத்தி வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் சாயப்பா உனக்கு என்ன தேவை? எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய்? எதை கொடுத்தால் உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. தவறு செய்துவிட்டு அதற்காகத்தான் நான் இந்த தவறை செய்தேன், இல்லையென்றால் நான் தவறு செய்திருக்கவே மாட்டேன் என்று நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே. அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கக்கூடும். வலியாக இருக்கிறதே, வேதனையாக இருக்கிறதே, போராட்டகலமாக வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள, உன் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள அனைத்திற்குமாக உனக்கு தகுந்த ஆசானாகவே இருக்கும் அந்த போராட்டமான வழியும் வேதனையான சூழ்நிலையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ கொடுத்தது உண்மையான அன்பென்றால், கொடுத்தது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் விலகி சென்றாலும் கூட அது நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் விலகி சென்றிருக்கிறது என்பது உனக்கு புரியும். நிச்சயமாக உனக்கு புரியும். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலையே படாதே. இந்த உலகம் உன்னை என்ன நினைக்கும் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய மனம், உன்னுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சும ரகசியமாகவே இருக்கும். இனிதான் உன் சாயியின் ஆட்டம் ஆரம்பமாகப் போகிறது. மிகப்பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இப்படித்தானே பாபா தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? என் மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவும், என்னுடைய வேண்டுதல் கிடைத்துவிடும், பலித்துவிடும் என்றும், நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்றும் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, ஆனால் எதுவுமே நிகழவில்லையே, எந்த மாற்றங்களும் நடைபெறவில்லையே என்றுதானே கேட்கிறாய்? இது தினம்தோறும் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் போலத்தானே இருக்கிறது. என் பிள்ளையே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. அதுவும் என் பிள்ளைகளுக்காக நான் ஆறுதல் வார்த்தைகள் எப்பொழுதும் கூறுவதும் அல்ல. இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த வார்த்தைகள் உனக்காகவே, உனக்காக மட்டுமே கூறப்படும் வார்த்தைகள், சொல்லப்படும் வார்த்தைகள். உங்களின் பிள்ளைகள் அனைவருக்கும் இது கேட்கத்தானே செய்யும். இந்த வாக்குகள் போய் சேரதானே செய்யும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டுமே உரித்தான வாக்குகள் என்று எப்படி சொல்கிறீர்கள் சாயிநாதரே என்றுதானே உன்னுடைய அடுத்த கேள்வி. என் பிள்ளையே, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள்தான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே என்னுடைய பிள்ளைகள்தான். ஆனாலும் இந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட சில நபரை மட்டும்தான் போய் சேர்கிறது. அதை என்னை சுற்றி இருப்பவர்களும் சரி, 100 மைலுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் சரி, என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பும் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் நீயும் ஒருவர்தான். இது உனக்கு மட்டுமே சொன்ன வார்த்தைகள், உனக்கு மட்டுமே பலிக்கப் போகும் வார்த்தைகள். நீதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்வில் ஆரம்பம். உன் சிக்கல், மிக பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும்.
நிரந்தரமான நன்மை உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன் என்றுதான் அர்த்தம். அவன் வாழ்க்கையில் மீண்டும் எப்படி சாதிக்கலாம் என்ற அனைத்தையும் அவன் பக்குவ மனதோடு பெற்றிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். என்னுடைய சங்கல்பம், என்னுடைய ஆசிர்வாதம், என்னுடைய பாசம் யாருக்கு முழுமையாக இருக்கிறதோ, இந்த நேரம் யாருக்கு முழுமையாக கிடைக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் உண்மையிலும் உண்மை.